اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم. اللهم صل وسلم وبارك صلواتي على النبي مع سلام وهو خير الأنام بدر التمام رضي الله عن إمام الفخار عن إمام المحدثين البخاري وارحم قاهرينا جلا لنحوي وحميه كل وحميه بالبخاري وارض عن والديه والأقرباء واشرب باشتياق مدح البخاري صل سلم على النبي وآله وعلى صحبه والإمام بالبخاري صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم. يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول الحادث العمام. فإن من جودك الدنيا وضرتها ومن علومك علم اللوح والقلم. يا نفسي لا تقنطي من زلة عظمت إن الكبائر في الغفران كالأمام. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ليس الكذاب الذي يصلح بين الناس فينمي خيرا أو يقول خيرا أو كما قال عليه الصلاة والسلام. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சபையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, என்னுடைய ஆசிரியர் தந்தைகளான ஆலிம்களே, பெரியோர்களே, நிர்வாக பெருமக்களே, திரைமறைவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தினை சமர்ப்பித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கல், மனிதர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிணக்கு ஏற்படுவது என்பது அது இயற்கையினுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பிணக்குகள் என்பது, கருத்து வேற்றுமைகள் என்பது குடும்ப ரீதியிலாக கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சச்சரவாக இருக்கலாம், அல்லது நண்பர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கொடுக்கல் வாங்கலின் மூலமாக ஏற்படக்கூடிய சச்சரவாக இருக்கலாம், அல்லது மார்க்க ரீதியிலாக ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகள், அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அபிப்பிராய பேதங்கள், இவைகளெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. எவ்வளவு பெரிய சிக்கலான சூழலாக இருந்தாலும் அதை எந்த ரீதியில் நாம் தீர்க்க முயற்சிக்கின்றோம், நாம் அதற்கு செவி கொடுக்கின்றோம் என்பதில்தான் நம்முடைய ஈருலக வெற்றி பொதிந்திருக்கின்றது. எவ்வளவு பெரிய சிக்கலான சூழலாக இருந்தாலும் தீர்க்கவே முடியாது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஏதாவது பிரச்சனைகள், சச்சரவுகள் ஏற்பட்டால் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உலகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த சச்சரவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சச்சரவுகளை தீர்ப்பதற்கான வழியையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அவ்வப்போது அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்கள் மூலமாக, நபிமார்கள் மூலமாக இதற்கான வழிமுறைகளை இந்த மனித சமுதாயத்திற்கு காட்டிக்கொண்டே வந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபியாக, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்த முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு எத்தனையோ சிக்கலான சூழ்நிலையில் அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி அவர்களினுடைய அந்த முபாரக்கான வழிகாட்டலின் மூலமாக இந்த சமுதாயம் பலன் பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவர்கள் வழிகாட்டி கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே எவ்வளவு பெரிய சிக்கல்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வு கொண்டிருக்கிறார்கள், தீர்வை சொல்லி தந்தும் இருக்கிறார்கள். நுபுவத்திற்கு முன்பும் சரி, நுபுவத்திற்கு பிறகும் சரி, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரோடும் இணக்கமாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் மாத்திரமல்ல, இணக்கமாக வாழ்ந்தும் காட்டியவர்கள். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலையிலும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பக்குவத்தை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தும் காட்டினார்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்வதின் மூலமாக நீங்கள் பலவீனம் அடைந்து விடுவீர்கள். ஒலா தனாஸு ஃபதஃப்ஷலு வததுஹப ரீஹுக்கும், உங்களுடைய பலங்கள் குன்றி நீங்கள் பலவீனம் அடைந்து விடுவீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டு அதன் மூலம் நீங்கள் சண்டையிட்டு கொண்டால் நீங்கள் பலத்தை இழந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருந்தது என்று நமக்கெல்லாம் தெரியும். அவ்வளவு குறைவாக இருந்த சஹாபாக்கள் அன்றைய காலகட்டத்தில் வல்லரசாக கோலாச்சி கொண்டிருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியில் இருந்த கருத்து வேற்றுமைகளை மறந்து ஓரணியில் ஒன்றாக நின்ற காரணத்தினால் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட வைத்தார்கள் சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும். அவர்களுடைய வாழ்வியல் என்பது இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு, இஸ்லாமிய சமுதாயத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வழிகாட்டல் என்பது மிகப்பெரிய படிப்பினையான ஒன்று, மேற்கோள் காட்டி வாழ்வதற்கு தகுதியான ஒன்று. எத்தனையோ மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள், நடுநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள், உண்மையை உணர வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த அரசியல் வாழ்க்கையை தங்களுடைய ரோல் மாடலாக, முன்மாதிரியாக கொண்டு வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கூட்டத்தார்களுக்கு மத்தியில் அல்லது இரண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை வந்தால்
அதை எவ்வாறு சுலபமான முறையில் தீர்த்து வைப்பது, அவர்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமைகளை, பிணக்கங்களை மாற்றி அவர்களை இணக்கமாக வாழ வைப்பது என்பதை நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு மிக பிரபல்யமான ஒரு சம்பவம். நுபுவத்திற்கு முன்பு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஅபத்துல்லாவை புதுப்பிப்பதற்கான பணி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணி நிறைவு பெற்றதற்கு பிறகு புனிதமான அந்த ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லை கஅபத்துல்லாவில் பொருத்தக்கூடிய பணியை யார் செய்வது என்று மக்காவில் வாழ்ந்த அந்த ஜாஹிலியா காலத்தில் அசபியத்தோடு குலப்பெருமையோடு வாழ்ந்த அந்த ஜாஹிலியா காலத்து குறைஷியர்களுக்கு மத்தியிலே பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கல்லை, புனிதமான கல்லை கஅபத்துல்லாவினுடைய அந்த மூலையில் யார் பொருத்தி வைப்பது என்ற சர்ச்சை அந்த இடத்தில் ஏற்படுகிறது, வெடிக்கின்றது. ஆளாளுக்கு நாங்கள் வைப்போம், எங்களுடைய குலம்தான் இதற்கு தகுதியானது, நாங்கள் தான் இந்த கல்லை பொருத்துவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்றெல்லாம் ஒவ்வொருவர்களும் தங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வாதாடி கொண்டிருந்த அந்த நேரம் அபு உமையா என்ற ஒரு பெரியவர் ஒரு அழகான ஆலோசனையை சொல்லுகின்றார். நாளை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு யார் முதலாவது கஅபத்துல்லாவிற்கு வருகின்றார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவிற்கு முதலாக தொழுவதற்காக அன்றைய தினத்தில் வருகின்றார்கள். எனவே அவர்களுடைய கருத்து வேற்றுமையை தீர்ப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார்கள். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த விஷயத்தில் நீங்கள் தான் சரியான தீர்வை சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் மிக அழகாக அந்த சர்ச்சையை தீர்த்து வைத்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக அழகான தீர்ப்பை சொன்னார்கள். தங்களுடைய மேலாடையை எடுத்து விரித்து வைத்தார்கள். அந்த மேலாடையினுடைய நடுப்பகுதியிலே புனித மிகுந்த அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து வைக்கின்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் பிணக்கு கொண்டு சர்ச்சை செய்து கொண்டிருந்தார்களோ, சண்டையிட்டு கொண்டிருந்தார்களோ, வாதாடி கொண்டிருந்தார்களோ அவர்களையெல்லாம் அழைத்தார்கள். எல்லோரும் சேர்ந்து என்னுடைய மேலாடையினுடைய ஓரங்களை பிடியுங்கள், ஹஜ்ருல் அஸ்வதை வைக்க வேண்டிய இடம் வரை நீங்கள் எல்லாம் அதை உயர்த்தி ஒரு போர்வையை போன்று அந்த ஆடையை உயர்த்தி பிடியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த சர்ச்சையை நீக்கும் முகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான கையினால் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்து பொருத்தி வைத்தார்கள். யார் யாரெல்லாம் சண்டையிட்டார்களோ அனைவர்களும் திருப்தி அடைந்தார்கள். அத்தோடு அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் அந்த சர்ச்சை நீங்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷி குஃபார்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஜாஹிலியா காலத்தில் அசபியத்தோடு வாழ்ந்த வழிகேடர்களுக்கு மத்தியில் ஒரு ஒளிப்பிழம்பாக தோன்றினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, ஜாஹிலியா காலத்தில் இருந்த எத்தனையோ சர்ச்சைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். அதை சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சம்பவத்தை நாம் மேற்கோள் காட்டியிருக்கின்றோம். அதே போன்று நுபுவத்திற்கு பிறகு, ஈமான் கொண்டதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்த எத்தனையோ கருத்து வேற்றுமைகள். ஒரு சஹாபி ஒன்றை சொல்லுவார்கள், அதற்கு நேர்மாறாக இன்னொரு சஹாபி ஒரு கருத்தை சொல்லுவார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக சுயமாக ஒரு முடிவை எடுக்காமல் சஹாபாக்களுடைய மஷ்வராவை, கருத்தை அதையும் தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டு எது சரியான தீர்வை எட்ட முடியுமோ அந்த கருத்தை எடுத்து வாழ்ந்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்று சொன்னால், நாம் பிரிவினைக்கு காரணமே ஒருவரை தள்ளி வைப்பதிலே இருந்து ஆரம்பமாகின்றது. யார் பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்களையும் நாம் இணைத்து கொண்டால், அரவணைத்து கொண்டால் அந்த பிரிவினை என்பதே ஏற்படாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான். வயின் த்வாயிஃபதானி மினல் முஃமினீன் இக்ததலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா. இரண்டு கூட்டத்தார்கள் உங்களில் பிணங்கிக் கொண்டால், அவர்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டால், சச்சரவுகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்றோம், மத நல்லிணக்கத்திற்காக நாம் எல்லாம் இன்று கொடிபிடித்துக் கொண்டிருக்கின்றோம்.
மாற்று மதத்தவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டும், உண்மைதான். இஸ்லாமும் அதை வலியுறுத்தியும் இருக்கிறது. சஹாபா பெருமக்கள் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலும் குறிப்பாக சொல்வதென்றால் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் மிகவும் பொற்காலம். ஜெருசலேம் நகருக்கு செல்லுகிறார்கள். அங்கே இருந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பாதிரியார்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார்கள், உங்களுடைய தேவாலயங்கள் பாதுகாக்கப்படும், உங்களுடைய சிலைகள் பாதுகாக்கப்படும், உங்களுடைய சிலுவைகள் பாதுகாக்கப்படும், உங்களுக்கு நான் உத்தரவாதம் தருகின்றேன். அதே போன்று எனக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்களும் இதே வழியில் நடப்பார்கள், உங்களுக்கு பாதுகாப்பை தருவார்கள் என்ற உத்தரவாதத்தை கொடுத்தவர்கள் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களினுடைய அந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் நம்முடைய தலைமேல் வைத்து கொண்டாடுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். மத நல்லிணக்கம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம். யாரும் மாற்று மதத்தவர்களோடு சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் சமூக நல்லிணக்கத்திற்கு நாம் என்றாவது வழிவிட்டிருக்கிறோமா என்று நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணம், தங்களுக்கு மத்தியிலே நேசவாசமாக நல்லிணக்கமாக இருப்பார்கள். யார் தங்களை எதிரியாக கருதுகிறார்களோ அந்த காபிர்களிடத்திலே கடினமாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆனால் நம்முடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது? மத நல்லிணக்கத்திற்காக மாற்று மதத்தவர்களோடு கைகோர்க்கக்கூடிய நாம் நமக்கு மத்தியில் இணக்கமாக இருக்கிறோமா, நமக்கு மத்தியில் பாசப்பிணைப்போடு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், ருஹமாஉ பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அந்த இரக்கத்தோடு கருணையோடு இருப்பார்கள் என்ற அந்த தன்மை இப்பொழுது மாறிவிட்டது. சஹாபாக்களுக்கும் நமக்கும் இருந்த அந்த தன்மை என்பது அதுதான் வித்தியாசம். சஹாபா பெருமக்கள் தங்களுக்கு மத்தியிலே தங்களுக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் கூட போர்க்களத்தில் தண்ணீர் என்று கேட்டுக்கொண்டிருந்த அந்த நேரத்திலும் அருகில் இருந்த சஹாபாக்களுக்கு அந்த தண்ணீரை கொடுத்துட்டு வாருங்கள், தனக்கு தாகத்தை விட தன்னுடைய சகோதரனுடைய தாகத்தை அந்த உயிர் போகின்ற நேரத்திலும் மதித்தார்களே அருமை சஹாபா பெருமக்கள் ரலியல்லாஹு அன்ஹும். அவர்களால் அல்லவா நாம் எல்லாம் இன்று இஸ்லாத்தினுடைய சுவாச காற்றை சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அல்லவா நமக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டிகள். எனவே நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள், சின்னஞ்சிறு சச்சரவுகள், இவைகளை நாம் புறந்தள்ளிவிட்டால் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களாக மாறிவிடலாம். சஹாபாக்கள் இடத்திலிருந்து அந்த தன்மை, ஒரு சஹாபி இடத்தில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அதை மறைக்க பார்ப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு முறை கஅபாவை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அந்த கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை பார்த்து சொல்லுகின்றார்கள், கஅபாவே, உன்னுடைய கண்ணியத்தை விட ஒரு முஃமினுடைய கண்ணியம் மிகப்பெரியது என்றார்கள். கஅபாவை யாராவது அதனுடைய திரைச்சீலையை பிடித்து இழுத்தால் நம்முடைய உள்ளம் பொறுத்து கொள்ளுமா? கஅபாவை இழிவுபடுத்தியவரை அல்லது லேசான முறையில் கண்ணிய குறைவாக யாராவது பேசினால் கூட, ஒரு செயலை செய்துவிட்டால் கூட பொறுத்து கொள்ளாத நம்முடைய உள்ளங்கள், ஒரு மூமினுடைய மானங்கள் காற்றில் பறக்கின்ற பொழுது, ஒரு மூமினுடைய ஐபுகளை குறைகளை அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது, ஃபலீஹத்தாக்குகின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய ஈமானுடைய பலவீனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லி காட்டினார்கள், இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள், இன்றைய தினம் எப்படிப்பட்ட தினம். சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார்கள். இது அரஃபாவுடைய தினம் இல்லையா, கண்ணியமிக்க தினம் இல்லையா? நான் இந்த தினத்தையும் இந்த இடத்தையும் கண்ணியப்படுத்தியதை விட ஒரு மோமினுடைய கண்ணியம் என்பது மிகப்பெரியது. ஒரு மோமினுடைய மானத்தை நீங்கள் வாங்குவதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனிடத்திலே ஒரு ஐபை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை அந்த மனிதனிடத்திலே நேரடியாக சொல்ல வேண்டும். அதை சமூக வலைதளங்களில் ஊடாக பரப்பி அவருடைய மானத்தை பிடுங்குவது என்பது நாமே நம்முடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொள்வதற்கு சமமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகுன ஃபضலம் மினல்லாஹி வரிதுவானா. இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய அருளை ஆசைப்படுகின்றோம், அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம்.
அதே நேரத்தில் முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தன்மையை நாம் மறந்துவிட்டோம். நமக்கு மத்தியில் நாம் நேசவாசமாக இருக்க வேண்டும் என்ற அந்த தன்மையை மறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையை ஆதரவு வைக்கின்றோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஆதரவு வைக்கின்றோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஈமானின் குறைபாடாக இருந்து கொண்டிருக்கிறது. சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் நோன்பு வைக்கின்றோம், தொழுகின்றோம், நஃபிலான தொழுகைகள் சுன்னத்தான தொழுகைகளை எல்லாம் தொழுகின்றோம் யா ரசூலல்லாஹ், சுன்னத்தான நோன்புகள் நஃபிலான நோன்புகளை நோக்கின்றோம் யா ரசூலல்லாஹ், குர்ஆனை நாங்கள் திலாவத்து செய்கிறோம், அழகான முறையில் ஓதுகின்றோம், இருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய லிகா கிடைப்பதற்காக வேண்டி சிறப்பான ஒரு அமல் இருந்தால் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அமல்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கவில்லை, ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், இஸ்லாஹும் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே பிணக்கம் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களை சுமூகமான முறையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது எல்லா அமல்களையும் விட சிறந்த அமல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய லிகா என்று சொல்லக்கூடிய அந்த சந்திப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு மத்தியில் ஏதாவது சச்சரவுகள் ஏற்பட்டால் நீங்கள் தீர்த்து வையுங்கள், அதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதன் பரக்கத்தினால் நாளை மறுமையில் உங்களுக்கு விசேஷமாக அல்லாஹ்வினுடைய லிகா கிடைக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்றுதான் உம்முல் முஃமினீன் அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு மனைவிமார்களாக இருக்கின்றோம், இந்த உலகத்தில் உங்களுக்கு துணைவியர்களாக இருக்கின்றோம், உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றோம், உங்களை பார்ப்பதின் மூலமாக நாங்கள் சந்தோஷமடைகின்றோம், நாளை மறுமையில் நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் பிரத்யேகமாக ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று சொன்ன பொழுதும் கூட தன்னுடைய அருமை மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இந்த வார்த்தையை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இஸ்லாஹும் பைனன் நாஸ், நீங்களும் இணக்கமாக வாழுங்கள், பிணக்கம் கொண்டவர்களையும் இணக்கமாக வாழ வையுங்கள், இதுதான் நாளை அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைப்பதற்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முலாக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திப்பு கிடைப்பதற்கும் இதுதான் வாய்ப்பு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று இரண்டு மனிதர்கள், கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவர் என்ற இரண்டு மனிதர்கள் பிணங்கிக் கொண்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு மனிதர் கடனாளியாக இருக்கிறார், கஷ்டத்திலும் இருக்கிறார், வறியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தன்மையை அறிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி இருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் கடன் வாங்குகின்ற பொழுது அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய எண்ணத்தோடு வாங்க வேண்டும். எனக்கு இப்பொழுது தேவை இருக்கிறது, நான் ஒரு மனிதரிடத்திலிருந்து கடனாக ஒரு பொருளை வாங்குகின்றேன், இதை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு முதலில் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இல்லாமல் யாராவது ஒரு கடனை பெற்றால் அந்த கடனை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை அந்த மனிதருக்கு இல்லாமல் ஆக்கி விடுகின்றான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே கடன் வாங்காமல் வாழ வேண்டும். அதையும் மீறி நமக்கு தேவை ஏற்பட்டு விட்டால் அந்த கடனுடைய தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை, நீயத்தை முதலில் நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும். பிறருடைய பொருளை ஏமாற்றி சாப்பிட வேண்டும் என்றால் அல்லாஹ் நம்மை வேறொரு மனிதர் மூலமாக ஏமாற்றி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சையதுனா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சஹாபி. அவர்கள் மதீனாவாசி அன்சாரி சஹாபாக்களில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி. அவர்களுடைய முழு குடும்பமும் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மிகப்பெரிய சஹாபியாக திகழ்ந்தவர்கள். அவருடைய தந்தை அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிகப்பெரிய சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவிலிருந்து சில சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து செய்தார்கள். அந்த அக்கபாவில் ஏற்பட்ட உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்கள் சையதுனா அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்படுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக தன்னுடைய அருமை மகனை அழைக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து தன்னுடைய மகனை சொல்லுகிறார்கள், அருமை மகனே,
நாளைய தினத்தில் இந்த போர்க்களத்தில் முதலாவதாக நான் ஷஹீதாக்கப்படுவேன், நான் நாளை முதலாவதாக அல்லாஹ்வை சந்திக்க செல்லுவேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய அருமை மகனே, எனக்கு அதிகமான கடன்கள் இருக்கிறது, அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை உங்களிடத்தில் தருகின்றேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சின்னஞ்சிறிய சகோதரிகளை நீங்கள் நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் அதிகமாக இருந்தார்கள். அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்புதாரியாக தன்னுடைய மகனை அந்த இடத்தில் நியமிக்கிறார்கள். அந்த உள்ளுணர்வின் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள், நாளை நான் அல்லாஹ்வை சந்திக்கப் போகின்றேன் என்று. அதே போன்று அவர்கள் சொல்லியதை போன்றே, வாக்கு கொடுத்ததை போன்று மறுநாளில் உஹது போர்க்களத்தில் எதிரிகளால் வீழ்த்தப்படுகிறார்கள், வீர மரணம் அடைகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருடைய அருமை மகன் போர்க்களத்திற்கு சென்று தன்னுடைய தந்தையை தேடுகிறார். பார்க்கிறார்கள், சன்னாபின்னமாக சிதைக்கப்பட்ட உடலை பார்க்கிறார்கள் தன்னுடைய தந்தையை. அவருடைய ஈரக்குலையெல்லாம் நடுங்கிவிட்டது. தன்னுடைய தந்தை இப்படி வாட்களுக்கு இரையாகி சின்னா பின்னமாக அவருடைய உடல் இருக்கிறது, ஷஹீதாகி விட்டார்களே என்று. இருந்தாலும் கூட இறைவனை சந்திக்க சென்று விட்டார்கள் என்று தன்னுடைய மனதை தைரியப்படுத்தி கொண்டு போர்க்களத்திலிருந்து வந்ததற்கு பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை கடன் அதிகமாக வைத்திருக்கிறார்கள், கடனாளிகள் என்னை நெருக்குகிறார்கள், கடன்பட்டவர்களில் ஒருவர் ஒரு யகூதியாக இருக்கிறார், அவரும் என்னுடைய கழுத்தை நெருக்குகிறார், கடனை எப்பொழுது தருவீர்கள் என்று என்னை நிர்பந்திக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அவர்களுக்கு என்னுடைய தோட்டங்களில் உள்ள பேரிச்சம்பழங்களை பறித்து கொள்ளுங்கள், உங்களுடைய கடன் தொகைக்கு ஏற்ப அந்த பேரித்தம்பழங்களை பறித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய கடன் தொகைக்கு அந்த பேரித்தம்பழங்களுடைய அளவுகள் ஈடாகாது, அந்த பேரித்தம்பழங்களை பறித்து கொண்டாலும் கூட நாங்கள் கொடுத்த தொகை அதிகமாக இருக்கிறது என்று என்னை நெருக்குகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுது என்ன செய்வது என்று தன்னுடைய அவல நிலையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். கருணைய உருவான காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஜாபீர், நீங்கள் தோட்டத்திற்கு செல்லுங்கள், அங்கு இருக்கக்கூடிய பேரித்தம்பழங்களை எல்லாம் அதை காய வைப்பதற்குண்டான இடத்தில் பறித்து தனித்தனியாக பிரித்து வையுங்கள், அதை வைத்ததற்கு பிறகு தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது என்னை அழையுங்கள், நான் வருகிறேன் என்றார்கள். அதே போன்று பிரித்து வைக்கப்படுகின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சையதுனா ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லியதை போன்று பேரித்தம்பழங்களை பறித்து தனித்தனியாக அடுக்கி வைத்திருக்கிறேன், யா ரசூலல்லாஹ், தாங்கள் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்திற்கு செல்கிறார்கள். அந்த விளைநிலத்திற்கு சென்று பேரித்தம்பழங்களுக்கு அருகில் அமர்ந்து அந்த பேரித்தம்பழங்களுடைய பரக்கத்திற்காக துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், ஜாபீருக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த விவசாயத்தில் பரக்கத்தை கொடுப்பாயாக என்று துஆ செய்துவிட்டு சையதுனா ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், இப்பொழுது உங்களுடைய கடனாளிகள், உங்கள் தந்தைக்கு கொடுத்த கடனாளிகளை எல்லாம் வரச் சொல்லுங்கள், யாரெல்லாம் கடன்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வரச் சொல்லி அவர்களுக்கு தேவையான அவருடைய தொகைக்கு ஏற்ப பேரித்தம்பழங்களை அள்ளி கொடுங்கள் என்று சொன்னார்கள். சையதுனா ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்கள். கடன் எல்லாம் தீர்ந்து விட்டது. அவர்கள் பின்னால் ஒரு அறிவிப்பில் அறிவிக்கிறார்கள், நான் என்னுடைய தந்தையினுடைய கடனாளிகளுக்கெல்லாம் கடனை அடைத்து விட்ட பிறகும் கூட எந்த அளவுக்கு நான் பேரித்தம்பழங்களை பறித்து வைத்தேனோ அதே அளவிலே அப்படியே இருந்தது என்று சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅஜிசாத்துகளில் இதுவும் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பானா இல்லையா என்ற சந்தேகமே வரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான வாயில் இருந்து துஆ செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அது உடனடியாக கபூலாகிவிடும். இன்னும் சில சஹாபாக்கள் தங்களுடைய செல்வ வசதிக்காக வேண்டி துஆ செய்ய சொன்னார்கள், வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுக்கு சோதனையே என்ற குர்ஆன் வசனத்திற்கு ஏற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலருடைய தேவைக்காக வேண்டி துஆ செய்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலருக்கு அவர்களுடைய ஈமானுடைய தரத்தை அறிந்து அவர்களுக்கு அந்த செல்வம் வேண்டாம், இந்த துன்யா உங்களுக்கு வேண்டாம் என்று தடையும் செய்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை ஹதீஸ்களுடைய பல்வேறு அறிவிப்புகளில் நாம் பார்க்க முடிகின்றது. அதே போன்று மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம், அந்த வரலாற்று சம்பவம் என்பது இன்றைய காலகட்டத்தில்
ஒவ்வொரு முஸ்லீமுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒன்று. அந்த படிப்பினையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா ஷரீஃபுக்கு வருகிறார்கள். அல் மதீனத்துல் முனவ்வராவிலே நிம்மதியாக வாழக்கூடிய, அதையும் பொறுத்து கொள்ள முடியாத குஃபார்கள் போர் தொடுக்கிறார்கள். பத்ர் களத்தை கண்டார்கள், வெற்றி கண்டார்கள். அதன் பிறகு உஹது போர்க்களத்தை கண்டார்கள். வெற்றியா தோல்வியா என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கைசேதமான சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அகிப குல்லி ஷர்ரின் ஹைருன் என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஒவ்வொரு தீமைக்கு பிறகும் ஒரு நன்மை இருக்கிறது. அந்த அடிப்படையில் கந்தக் போரை கண்டார்கள். அஹ்ஸாப் யுத்தத்தில் எதிரிகளை தலைதெறிக்க ஓடவிட்டார்கள் அருமை சஹாபா பெருமக்கள். ஹிஜ்ரி 6வது ஆண்டு வருகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவு ஏற்படுகிறது. அந்த மனாமிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். ஏராளமான சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழைகிறார்கள். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக சஹாபாக்கள் தங்களுடைய தாய் நாட்டை பார்க்கவில்லை, தங்களுடைய சொந்த ஊரை பார்க்கவில்லை. விரட்டி அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு மதீனாவிலே இருக்கிறார்கள். அங்கு என்னதான் நிம்மதியாக இருந்தாலும் அவர்களுடைய தாய் மண்ணை பார்க்காமல் இருப்பது சஹாபாக்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹ் இந்த கனவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றான். நல்ல முறையில் உம்ரா செய்வதாகவும், அதே போன்று உம்ராவை முடித்ததற்கு பிறகு இஹ்ராமை களைந்து தலைமுடிகளை நீக்குவதாக கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவை காண்கிறார்கள். இந்த கனவை தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே எடுத்து வைக்கிறார்கள். மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து உம்ரா செய்வது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறதே என்று எண்ணி எல்லா சஹாபாக்களும் மகிழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கான தயாரிப்புகளை ஏற்படுத்தி குர்பானியினுடைய பிராணிகளுக்கு அடையாளமிட்டவர்களாக மதீனாவிலிருந்து கிளம்புகின்றார்கள். மதீனாவிலிருந்து கிளம்புகின்ற பொழுதே ஒரு தூதுவரை அனுப்பி மக்கவாசிகள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் என்ன மனோநிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து வாருங்கள். நாம் மக்காவிற்கு உம்ரா செய்ய வருகின்றோம், அவர்கள் நம்மை திருப்பி அடிப்பதற்காக ஏதேனும் தயாரிப்புகள் வைத்திருக்கிறார்களா என்று தூதுவர் மூலமாக அறிந்து வரச் சொல்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் சென்ற தூதுவர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் கணித்ததை போன்று ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலகட்டத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர்களுடைய தலைமையில் மக்காவில் ஒரு படை ரெடியாக இருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மக்காவிற்குள் வந்தால் அவர்களோடு போரிட வேண்டும், அவர்களை கடுமையாக தாக்க வேண்டும் என்று தயாராக இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளமெல்லாம் சற்று சஞ்சலம் ஏற்பட்டது. இந்த குறைஷிகளுக்கு என்ன ஆகிவிட்டது, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அவர்களுக்கு பதுஆ செய்தார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்ற அரபுகள் எங்களோடு மோதி நாங்கள் அவர்களை வெற்றி கொண்டால் குறைஷிகளுக்குத்தானே பெருமை, நானும் குறைஷியில் உள்ளவன் தானே. அப்படி இருக்கையில் என்னையே எதிர்ப்பதற்கு, என்னையே கொல்லுவதற்கு அவர்கள் இப்படி திட்டம் திட்டுகிறார்களே, அவர்களுக்கு சதா நேரமும் பிறரோடு சண்டையிட வேண்டும், போரிட வேண்டும் என்ற அந்த தீய குணம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். இருந்தாலும் கூட முன்வைத்த காலை பின்வைக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களோடு சேர்ந்து மக்காவுக்கு வரக்கூடிய வழியில் ஒரு சஹாபி இடத்தில் கேட்கிறார்கள், மக்காவிற்கு நேரடியாக செல்லாமல் பின்புறமாக செல்லக்கூடிய பாதை யாருக்காவது தெரியுமா? அந்த பாதை யாராவது தெரிந்தால் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று ஒரு சஹாபி இடத்திலே சொன்ன பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் எனக்கு தெரியும், மக்காவிற்கு பின்புறமாக செல்லக்கூடிய பாதை எனக்கு தெரியும், நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகை கஸ்வா ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்த பொழுது அதற்கு மேலாக கால் வெட்டு வைப்பதற்கு மறுக்கின்றது. அந்த இடம்தான் ஹுதைபியாவுடைய இடம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகனம் கஸ்வா அடியெடுத்து வைப்பதற்கு மறுத்த பொழுது சஹாபாக்கள் எல்லாம் செல் செல் என்று அந்த ஒட்டகத்தை விரட்டுகின்றார்கள். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கின்றாய் கஸ்வா என்று கஸ்வாவை கடிந்து கொண்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய கஸ்வா எந்த காலத்திலும் பிடிவாதம் பிடிக்காது, நான் உணர்கின்றேன் அஸ்ஹாபுல் ஃபீலை யார் தடுத்தானோ அந்த இறைவன் தான் என்னுடைய கஸ்வாவையும் இந்த இடத்திலிருந்து நகராமல் தடுக்கின்றான் என்று நான் உணர்கிறேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாகனம் கூட கண்ணியத்திற்குரியது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த வாகனத்தினுடைய கண்ணியத்தை கூட சஹாபாக்கள் குறைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஹுருமத்தை நாம் உள்ளத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். அந்த கஸ்வா அதற்கு மேலாக நகராத காரணத்தினால் அந்த இடத்திலேயே கூடாரமிடுகிறார்கள். அங்கிருந்து தூதுவர்களை அனுப்புகிறார்கள். மக்காவிலிருந்து குறைஷியர்களுடைய தூதுவர்கள் 3 நபர்கள் வருகிறார்கள், ஒருவர் பின் ஒருவராக. இரண்டாவது வந்த நபர் சொல்லுகின்றார், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த அவுஸ் ஹஸ்ரத் போன்ற இந்த குலத்தில் உள்ள குறைந்தவர்களை நம்மோடு சண்டைக்கு அழைத்து வந்திருக்கின்றீர்களே, நாங்கள் ஒரு கால் உங்கள் மீது போர் தொடுத்தால், உங்களை தாக்க முற்பட்டால் இவர்கள் அடிகளை வாங்கி கொண்டு ஓடிவிடுவார்கள், நீங்கள் தனியாக நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதை கேட்ட மாத்திரத்தில் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொந்தளித்து விட்டார்கள். அப்படியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக வேண்டுமானால் நாங்கள் நிற்போம், எங்களை தாக்கிவிட்டுத்தான் உங்களுடைய அம்புகள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பட முடியுமே தவிர எங்களில் ஒருவர் ஹயாத்தாக இருக்கின்ற நேரத்திலும் உங்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடக்கூட முடியாது என்று ஒரு கடினமான வார்த்தையும் கூறிவிட்டார்கள் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று வந்த அந்த தூதுவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாடியை கையால் பிடித்து பிடித்து பேசிக் கொண்டிருந்தாராம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முபாரக்கான தாடியை பிடித்து பேசுவதையும் சஹாபாக்கள் விரும்பவில்லை. இன்னொரு முறை உன்னுடைய கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாடியின் மீது படுமையானால் உன்னுடைய கையை தரித்து விடுவோம் என்று விரட்டினார்கள். அருமை சஹாபா பெருமக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த நிலையை பார்த்துவிட்டு அந்த தூதுவர் மக்காவுக்கு சென்று சொல்லுகின்றார், நான் இதுவரை எத்தனையோ மன்னர்களை பார்த்திருக்கின்றேன், அரசர்களை பார்த்திருக்கின்றேன், ஆனால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தோழர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று வேறு யாரும் உலகத்தில் கொடுத்ததாக நான் பார்க்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்தால் அந்த தண்ணீர் பூமியில் விழுவதை கூட அவர்கள் விடுவதில்லை, அதையும் பிடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் உமிழ் நீரை உமிழ்ந்தால் அந்த உமிழ் நீரை பிடித்துக்கொண்டு தங்களுடைய மேனியிலே பூசிக்கொள்ளுகிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதருக்கு யாரும் கண்ணியம் கொடுத்ததாக நாம் பார்க்கவில்லை என்று அந்த நேரத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய தூதுவர்கள் அந்த தூதுவர் சொன்னார் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அதன் பிறகு அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டியதை போன்று லக்கது ஸதக்கல்லாஹு ரசூலஹு ருய்யா பில் ஹக், அந்த உண்மையான கனவை அல்லாஹ் மெய்ப்பிக்கின்றான். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், லா ததுகுலுனல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நுழைவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள், குறைஷிகளால் தடுக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் குறைஷி குஃபார்களுடைய ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்காக வேண்டி சுஹைல் இப்னு அம்ர் அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் வந்து ஒப்பந்தம் செய்வதற்காக வேண்டி எழுதுவதற்காக வருகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஹஸ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய பொழுது சுஹைல் இப்னு அம்ர் கேட்டார்கள், பிஸ்மில்லா வரை எங்களுக்கு சரிதான், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்றால் என்ன? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எனவே பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று ஆரம்பத்தில் தலைப்பிடுங்கள். அதன் பிறகு மின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவர்கள் புறத்திலிருந்து குறைஷி குஃபார்களுக்கு எழுதப்பட்ட இந்த ஒப்பந்தம் என்று எழுதப்பட்ட பொழுது அதையும் அவர் ஏற்பதற்கு தயாராக இல்லை. உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த ஒப்பந்தமே தேவையில்லையே, நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை போடுவதற்கான காரணமே உங்களுடைய நுபுவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே மின் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதினார்கள். அதன் பிறகும் கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையோடு சஹாபாக்களை கூட்டி வந்திருக்கின்றார்கள், உம்ரா செய்வதற்காக தடுக்கப்படுகிறார்கள். அப்பொழுதும் பொறுமையாகவே இருந்தார்கள். அதே பிறகு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தான ஒவ்வொரு அம்சங்களும் சாராம்சங்களும் முஸ்லிம்களுக்கு பாதகமாகவே இருந்தது. இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் பொறுத்து கொண்டார்கள். மக்காவிலிருந்து யாராவது மதீனாவிற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் அவர்களை திருப்பி மக்காவுக்கே அனுப்பிவிட வேண்டும். அதே போன்று மதீனாவிலிருந்து யாராவது முர்த்தத்தாகி மதம் மாறி எங்களிடத்தில் வந்துவிட்டால் நாங்கள் அனுப்ப மாட்டோம். அதன் பிறகு
நீங்கள் 10 ஆண்டுகள் வரை எங்களோடு போர் செய்யக்கூடாது, நாங்களும் உங்களோடு போரிட மாட்டோம். அதே போன்று நீங்கள் இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யாமல் திரும்பி சென்று விட வேண்டும். வரக்கூடிய வருடம் 3 நாட்கள் வரை உங்களுக்கு மக்காவில் அனுமதி அளிக்கப்படும். நீங்கள் அந்த நேரத்தில் உம்ரா செய்து கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு முழுக்க முழுக்க பாதகமாக இருந்த நேரத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்று கையெழுத்திட்டார்கள். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உள்ளமெல்லாம் கொதித்தது, கொந்தளித்தார்கள். யார சொல்லல்லாஹ், நாம் ஹக்கில் தானே இருக்கின்றோம், அவர்கள் காஃபிர்கள் அல்லவா? ஜாஹிலியா காலத்திலும் கூட மக்காவிற்கு யாராவது உம்ராவிற்காக வந்தால் அவர்களை தடுப்பது குறைஷியர்களுடைய வழக்கம் இல்லையே. ஆனாலும் நம்மை தடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் பொருந்தி போகிறீர்களே யார சொல்லல்லாஹ் என்று சற்று அவருடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள் செய்தனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த அமைதி உடன்படிக்கை பிற்காலத்தில் அவர்களுக்கு பாதகமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களே வழியே வந்து இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் முறித்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தலையில் அவர்களே மண்ணை போட்டார்கள். ஃபத்ஹ் மக்காவிலே சஹாபாக்களும் அவர்களுடைய படைகளும் வெற்றி பெற்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை போன்று ஆமீன நிம்மதி பெற்றவர்களாக மக்காவிற்குள் நுழைந்தார்கள். ஹரம் ஷரீஃபில் இருக்கக்கூடிய நஜிசுகளை எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள் என்ற செய்தியை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு அநீதம் இழைக்கப்படுகிறது, அந்த மனிதனுக்கு நன்றாக தெரிகிறது, நமக்கு பாதகமாக இருக்கிறது என்றாலும் கூட அவன் பொறுத்து கொண்டு இறைவனிடத்திலே பொறுப்பு சாட்டிவிட்டால் இறைவனால் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அநீதக்காரர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் என்பதை இந்த ஹுதைபியாவினுடைய வரலாற்று பின்னணி நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அநீதமான முறையில் ஒருவனுடைய பொருளையோ ஒருவனுடைய சொத்தையோ அபகரித்து விட்டாலும் கூட அந்த அநியாயக்காரர்களுக்கு இன்று வேண்டால் இன்பமாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய இறுதி முடிவு என்பது வல் ஆகிபத்து லில் முத்தகீன், யார் தக்குவாவோடு இறையச்சத்தோடு நடந்து கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். இந்த உலகத்தில் வெறுமனே வெற்றி பெற்று விட்டதாக அவர்கள் நினைத்து கொண்டால் அவர்களை விட அநியாயக்காரர்கள் ஏமாளிகள் யாரும் இருக்க முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அன்றாடம் ஏற்படக்கூடிய சச்சரவுகள், பிணக்குகள், சர்ச்சைகள் ஏற்பட்டாலும் கூட நாம் சற்று நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். அந்த நிலையில் நம்முடைய பொறுமை என்பது மிக முக்கியம். யாராவது நம்மை ஏமாற்றினாலும் கூட பெரியவர்களிடத்திலே சொல்லி அதற்கான தீர்வுகளை எட்ட வேண்டுமே தவிர அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முற்படக்கூடாது. அல்லாஹ் திருமறையிலே கண்டிக்கின்றான், நீங்கள் அநியாயமாக சாப்பிடுவதற்காக வேண்டி அதிகாரிகளிடத்திலே லஞ்சம் கொடுக்க நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே கண்டிக்கின்றான். எனவே நமக்கு ஏற்படக்கூடிய பலா முசீபத்துகள் நமக்கான பிற்கால வெற்றிகளுடைய படிக்கல் என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த வழியில் நமக்கு வழிகாட்டினார்களோ அதே வழியில் சென்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான நேசத்தை நம்முடைய உள்ளத்தில் பதித்து எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய கருணையை ஆதரவு வைத்தவர்களாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ பரக்கத்தை ஆதரவு வைத்தவர்களாகவும் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த நிர்வாக பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.